மாப்பிள்ளை பேர் இருக்கிற இடத்துல என் பேரனோட பேரு இருக்கணும்னு அதுதான் என் ஆசை. அதுக்கு தான் உன்னை பொண்ணு கேட்டு வந்தேன். உனக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிற நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரும்னு நான் நினைச்சேன். அதுக்கு தான் வழி இல்லாம போயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ நல்லா இரு தாயி, நல்லா இரு. பாட்டி, நீங்க ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அதனால உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இப்ப எப்படி நடக்கும்? அதுவும் உங்க பேரன் யாரு, என்ன பேரு, எப்படி இருப்பாரு, இது எதுவுமே தெரியாது. இருந்தாலும் எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகலன்னா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சிருப்பேன். ஆனா இப்ப அதெல்லாம் சரியா வராது பாட்டி. மேடம், நீ எங்க இருந்த ராஜா? அது ஒரு சின்ன பர்சனல் வேலையா போயிருந்தேன் மேடம். சரி, கொஞ்சம் வெளியே போனோம், அதுக்கு தான் கேட்டேன். போலாம் மேடம். ரேவதியோட கல்யாண பத்திரிகைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்துடலாமா? சரிங்க மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் இப்ப வந்துடுறேன். போலாம், வண்டி எடு. சரிங்க மேடம். என் அப்ப முருகன் உனக்கும் என் பேரனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்லியிருக்கான். பாப்போம், அவன் சொன்னது எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இதையும் பாப்போம். டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. என்னாச்சு மேடம்? ஏன் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? இல்ல, அந்த கோயில்ல சாமி கும்பிடலான்னு வண்டியை கோயில் வாசல்ல நிறுத்து. இந்த கோயிலுக்கா? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, இதோட ஒரு பெரிய கோயில் இதை தாண்டி இருக்கு. நம்ம வேணா அந்த கோயில் போயிடலாமா? ஏன், இந்த கோயிலுக்கு என்ன, இங்கே போலாம். வண்டியை திருப்பு. சரிங்க மேடம்.